முருகன் பக்தர்களுக்கு வணக்கம். பழனி முருகன் கோயிலில் தைப்பூசம் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிப்ரவரி 1, 2026 அன்று தைப்பூசம் கொண்டாடப்படவுள்ளது. ஜனவரி 26 அன்று கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. செட்டிநாடு மற்றும் கொங்கு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் காவடி ஏந்தி பாதயாத்திரையாக பழனி நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளனர். அடுத்து வருவது பொங்கல் மற்றும் தை அமாவாசையை தொடர்ந்து திருவண்ணாமலையில் பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று திங்கள்கிழமை என்பதால் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. பிப்ரவரி 1, 2026 அன்று தைப்பூசத்துடன் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓம் நம சிவாய. அடுத்து வருவது சபரிமலையில் மகர விளக்கு பருவம் இன்று நிறைவடைகிறது. இன்று இரவு மாளிகப்புறத்தில் குருதி பூஜை நடைபெறுகிறது. இன்றுடன் பக்தர்களுக்கான தரிசனம் முடிவடைகிறது. நாளை காலை பந்தளம் ராஜாவின் பிரதிநிதி பூஜை செய்த பின்னர் கோயில் நடை மூடப்படும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அடுத்து வருவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏப்ரல் 2026 மாதத்திற்கான ஸ்ரீவாரி அர்ச்சனை சேவைகளுக்கான மின்னணு டிப் பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியுள்ளது. ஜனவரி 21 காலை 10 மணி வரை பதிவு செய்யலாம். சங்கராந்தி விடுமுறையைத் தொடர்ந்து திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய. அடுத்து வருவது மலேசியாவின் பது கேவ்ஸ் பிப்ரவரி 1, 2026 அன்று நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளதால் வெள்ளி ரத ஊர்வல அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பக்தர்கள் விரதமிருந்து ஆன்மீக தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.